தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 12/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 54 அதிகாரம் 10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பெயரன்போ நிலை சாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கின்றது. இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், இந்த வசனத்தில் கர்த்தர் கூறுகின்றார், மலைகள் கூட விலகி செல்லலாம், ஆனால் அது விலகி செல்லாத ஒன்று, என்றும் அசையாத ஒன்று. ஆனால் அது கூட விலகினாலும் பர்வதங்கள் ஒரு நாளும் நிலை பெயர முடியாது. அது கூட நிலை பெயர்ந்தாலும் பெறலாம், ஆனால் என் கிருபை என் அன்பு உன்னை விட்டு விலகாமலும் நான் உன்னுடன் பண்ணின என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று நம்மேல் மனதுருகிற கர்த்தர் கூறுகின்றார் என்று இந்த செய்தியில் இந்த வசனத்தில் பார்க்கின்ற பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த செய்தி மூலமாக நமக்கு கூறும் நல்ல ஆலோசனை என்னவென்றால், நான் உன்மேல் மனதுருகம் உள்ளவர். நீ படுகின்ற கஷ்டங்களை பார்த்து நானும் வேதனைப்படுகின்றேன். சில நேரங்களில் சில துன்பங்களை உனக்கு அனுமதிக்கின்றேன். அப்படி என்றால் நீ இன்னும் நன்றாக புடமிடப்பட்டு எனக்கு பிரியமான மகளாக என்றும் நீ மட்டுமல்ல உன் சந்ததியும் இருப்பீர்கள் என்பதற்காகத்தான் ஒரு சில சோதனைகளை அனுமதிக்கின்றேன். நீ அந்த சோதனைகளில் கண்ணீர் வடிக்கும் பொழுது நானும் மனதுருகுகிறேன். ஆனாலும் என் உடன்படிக்கையை உன்னை விட்டு விலக மாட்டேன், ஒரு நாளும் என் கிருபை உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டும் விலகாது என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு சில சோதனைகளினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு கண்ணீருடன் இருந்து என்னுடன் கடவுள் இருக்கின்றாரா, ஏன் இதற்கு எனக்கு இந்த போராட்டம் எனக்கு அவமானமாக உள்ளதே, கடவுளை தேடாதவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்களே, நான் என்ன செய்வேன் என்று கலங்கி நின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்துதான் கூறுகின்றார், அவருடைய கிருபை ஒரு நாள் உங்களை விட்டு விலகாது. மலைகள் கூட விலகலாம், பர்வதங்கள் கூட நிலை பெயராம், ஆனால் கர்த்தர் உங்களிடம் உள்ள கிருபை ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாது. ஏனென்றால் அவர் உங்களை மேல் மனதுருக்கம் உள்ள கர்த்தர், உங்களை அளவு கடந்த நேசிக்கின்ற கர்த்தர். அவருடைய அன்பு அளவில்லாமல் உங்கள் மேல் இருக்கிறது என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே கவலை விடுங்கள், கண்ணீரை விடுங்கள். இந்த கிருபையின் காலம் முடிவதற்குள் இன்னும் உங்களிடம் உள்ள சில குணங்களை விட்டுவிட்டு மிகவும் பரிசுத்தவான்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் என்றும் அசையாத பர்வதங்கள் போல் என்றும் விலகாத மலைகள் போல் பாதுகாத்து வழிநடத்தி சாட்சியாக நிறுத்தப் போகிறார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நீர் எங்கள் மேல் மனதுகிற கர்த்தர், உமது கிருபை எங்களை விட்டு விலகாது. சில சோதனைகள் வரும்பொழுது கூட எங்களுக்காக நீர் மனதுருகின்ற கர்த்தர் என்று நீர் எங்கள் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்தின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இனி எந்த சோதனை வந்தாலும் நீர் எங்களுடன் இருப்பதால் எங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எங்களை அசைக்க முடியாது என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி கூறுகின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்கள் என்ன காரியத்தை எதிர்பார்த்து உம்மிடம் கெஞ்சி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இறங்கி மனதுருகி அந்த காரியங்கள் சீக்கிரம் வெற்றி கொடுங்க, சாட்சியாக நிறுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.